டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். வணக்கம். அனைவருக்கும் சுதந்திர தின விழா நல்வாழ்த்துக்கள். தலைப்புச் செய்திகள். நாட்டின் 79வது சுதந்திர தின விழா கோலாகல கொண்டாட்டம். செங்கோட்டையில் 12வது முறையாக தேசிய கொடியை ஏற்றி வைத்து சிந்தூர் ஆபரேஷன் வீரர்கள் அணிவகுப்பை ஏற்றார் பிரதமர் மோடி. தமிழ்நாட்டில் 79வது சுதந்திர தின விழாவையொட்டி கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். காவல்துறை அணிவகுப்பை ஏற்றார். நாடு முழுவதும் 3000 ரூபாய் ஃபாஸ்டாக் அமலுக்கு வந்தது. செல்போனிலேயே பதிவு செய்து ரசீது பெறலாம் என அறிவுறுத்தல். தமிழக பள்ளிகள் மீது அக்கறை இருந்தால் மத்திய அரசு தர வேண்டிய நிதியை வாங்கி தராதது ஏன்? ஆளுநருக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பதிலடி. திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு தற்போதுதான் ரோஷம் வந்துள்ளது. தூய்மை பணியாளர்கள் விவகாரத்தில் தெரிவித்த கண்டனத்தை சுட்டிக்காட்டி இபிஎஸ் கருத்து. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 79வது சுதந்திர தின விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் மோடி 12வது முறையாக தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். ஆபரேஷன் சிந்தூர் வீரர்களின் அணிவகுப்பை அவர் ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து சுதந்திர தின விழா உரையாற்றிய பிரதமர் பாகிஸ்தானின் அணு ஆயுத மிரட்டலுக்கு அஞ்ச மாட்டோம் என்றும் சிந்து நதி இந்திய விவசாயிகளுக்கு மட்டுமே சொந்தம் என்றும் குறிப்பிட்டார். சுதந்திர தினத்தையொட்டி சென்னை கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டார். இதனையடுத்து சிறப்பாக செயல்பட்ட 15 போலீஸ் அதிகாரிகளுக்கு அவர் சிறப்பு பதக்கங்களை வழங்கினார். முன்னதாக அரசு துறைகளில் சாதனை விளக்க வாகன அணிவகுப்பு நடைபெற்றது. சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டி அவர்களை மரியாதை செய்தது திமுக அரசு என முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சுதந்திர தினத்தையொட்டி சென்னை கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த 4 ஆண்டுகளாக எண்ணற்ற திட்டங்களை தொடங்கி வைத்ததில் மகிழ்ச்சி அடைவதாகவும் முன்னாள் படை வீரர்களுக்கான காக்கும் கரங்கள் திட்டத்தை வரும் 19ஆம் தேதி தொடங்கி வைக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டார். அரசு பள்ளி கல்வி சூழல் தொடர்ந்து சரிந்து வருவதாக ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்த கருத்துக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பதிலடி கொடுத்துள்ளார். உண்மையிலேயே ஆளுநருக்கு தமிழக அரசு பள்ளிகள் மீது அக்கறை இருந்தால் தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதி என்ன ஆயிற்று என டெல்லியை நோக்கி கேட்க வேண்டும் என பதிலடி கொடுத்துள்ளார். பாஜக தங்களுக்கு வேண்டாத மாநிலங்களில் ஆளுநர் மூலம் குடைச்சல் கொடுத்து வருவதாக அமைச்சர் கே.என். நேரு சாடியுள்ளார். ஆளுநர் மத்திய அரசு அனுப்பி வைத்த வேலையாளாக செயல்படுவதாகவும் அமைச்சர் கே.என். நேரு விமர்சித்தார். ஆளுநரின் ஒவ்வொரு அறிக்கையையும் பார்த்தால் அமித்ஷாவே சிரிப்பார் என்றும் அமைச்சர் கூறினார். திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு இப்போதுதான் ரோஷம் வந்துள்ளது என இபிஎஸ் சாடியுள்ளார். தூய்மை தொழிலாளர்கள் விவகாரத்தில் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் கண்டனம் தெரிவித்ததை சுட்டிக்காட்டி பேசிய இபிஎஸ் உறுப்பினர் சேர்க்கைக்காக திமுக யாசகம் கேட்பதாக விமர்சித்தார். சிந்து நதி மீது இந்தியா புதிய அணை கட்டினால் ஏவுகணையால் தகர்ப்போம் என பாகிஸ்தான் தளபதி முனீர் கூறியதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அப்படி பாகிஸ்தான் ஏதேனும் முயற்சித்தால் அந்நாடு அபாயகரமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் பாகிஸ்தான் அதிகாரிகள் வாயை மூடிக்கொண்டிருக்க வேண்டும் எனவும் வெளியுறவுத்துறை செயலாளர் எச்சரித்துள்ளார். தூய்மை பணியாளர்கள் நலனுக்காக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்புகளை வரவேற்பதாகவும் அதே சமயம் தூய்மை பணிகளை தனியார் மயமாக்கப்படுவதை அரசு கைவிட வேண்டும் என்றும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கைது நடவடிக்கையின் போது தூய்மை பணியாளர்கள் தாக்கப்பட்டதாக வரும் தகவல் கவலை அளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பதியப்பட்ட வழக்குகளை வாபஸ் பெற வேண்டும் என்றும் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடு முழுவதும் ஆண்டுக்கு 3000 ரூபாய் பணம் செலுத்தி பயணிக்கும் ஃபாஸ்டாக் திட்டம் இன்று முதல் அமலுக்கு வந்தது. இதன் மூலம் வணிக நோக்கமற்ற கார் உள்ளிட்ட வாகனங்கள் நாடு முழுவதும் எங்கு வேண்டுமானாலும் 200 முறை டோல்கேட்டுகளை கடக்கலாம். இதற்கான ரசீதை செயலியின் மூலமே பெற்றுக் கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் மாலை 5 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.
டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.